என்னது ஹாலிவுட்டில் பாரஞ்சித் இருக்காரா? நம்ப முடியல. எது நாகார்ஜுனாவா? ஆமாம், அவர் பேர் இயான் ஹோக்லர். இது பாரஞ்சித்தை மிகப்படுத்தி சொல்கிறதோ இல்லை இது வெறும் இன்சிடென்ட்ஸோ கிடையாது. இது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் ஆஃப் சினிமா. தமிழ் சினிமாவுக்கு பாரஞ்சித்னா ஹாலிவுட்டுக்கு இயான் ஹோக்லர். எப்படின்னு கேட்டோன்னா, இவர் சாதி ஒழிப்பை பற்றி இங்கே பேசினார்னா அமெரிக்காவில் என்ன பாகுபாடு ஒழிக்கிறத பற்றி தீவிரமாக பேசி படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த 2 பேரை இணைக்கிற ஒரு கனெக்டான ஒரு ஸ்டேஞ்சு. ஆனால் அது சிமிலாரிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ். வணக்கம், இது திரைக்கலம். நான் உங்கள் மியூசிக் ஹரி. 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சில சிமிலாரிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பாரஞ்சித் படங்களான மெட்ராஸு, காலா, கபாலி, சார்பட்டா பரம்பரை, இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே சாதி, அதிகாரம், ஒடுக்குமுறை இதுக்கு எதிரான ஒரு குரலாக பாரஞ்சித்தோட படங்கள் எல்லாமே இருக்கும். அதே அவரோட படங்கள் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரூட்வெல் ஸ்டேஷன், பிளாக் பேந்தர், கிரேடு, போன வருஷம் வந்த சின்னர், இவரோட படங்கள் எல்லாமே இனப்பாகுபாடு, காவல் அடக்குமுறை, வெள்ளையர்களோட ஆதிக்கத்துக்கு எதிரான குரலாக இவரோட எல்லா படங்களுமே இருக்கும். இது ரெண்டுமே வேறு வேறு கல்ச்சர், வேறு நிலப்பரப்பில் நடக்கிற விஷயம். ஆனால் இது ரெண்டுமே அடக்குமுறைக்கு எதிரான ஒரு குரலாக இவங்க 2 பேரும் இருக்காங்கன்றதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது.